ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நல்லாச்சு இல்லை? இந்த பாருங்களேன், கருவேப்பிலை துவையல் அரைச்சேன், முட்டைக்கோஸ் கூட்டு உருளைக்கிழங்கு வச்சு சுட சுட சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். கருவேப்பிலையை பாருங்களேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். 4-5 பட்டை மிளகா, 1/4 மூடி தேங்காய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். கல் உப்பு வச்சு அம்மியில் வச்சு நான் அரைச்சேன். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே, நான் பேசுகிறத கேட்டுகிட்டே வீடியோவை பாருங்கள் எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறத. கருவேப்பிலைங்கிறது வந்து தாளிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தி நம்ம தூக்கி விட்டு எறிஞ்சிடுறோம். அது மாதிரி இருக்கக்கூடாதுங்க, உள்ளுக்குள்ள சாப்பிடணும். நான் அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அது பழமொழி கிடையாது, ஒன்று சொல்லுவாங்க, அதாவது தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திட்டு தூக்கி விட்டெறிகிறது. மனுஷங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திட்டு தூக்கி விட்டெறிஞ்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் கருவேப்பிலையை உள்ளுக்குள்ளே நம்ம நிறைய சாப்பிடணும். இளநரைக்கு ரொம்ப ரொம்ப நரைமுடி வராமல் தடுக்கிறதுக்குமே கருவேப்பிலை, நெல்லிக்காய் ரெண்டுமே மிகச்சிறந்த மருந்துங்க. அதனால கருவேப்பிலையெல்லாம் நம்ம அடிக்கடி உள்ளுக்குள்ள சாப்பிட்டு வரணும். வெளியில் எண்ணெயாக காய்ச்சி நம்ம தடவுறதை விட உள்ளுக்குள்ள சாப்பிடுங்க. இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலே என் பிள்ளைங்களுமே வந்து தூக்கி விட்டெறிஞ்சிருவாங்க. ஏன், என்னோட ஹஸ்பண்டுமே தூக்கி போட்டுருவாங்க. நான் மட்டும்தான் தாளிச்சேன்னா சாப்பிடுவேன். அதனால் நான் அடிக்கடி என்ன பண்ணிடுறது, இது மாதிரி துவையலாவோ சட்னியாவோ குழம்பாவோ வச்சு கொடுத்துடுறது. இது மாதிரி அடிக்கடி நம்ம ஒரு 48 நாளைக்கு கருவேப்பிலையை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே இளநரையை தடுக்கலாம், நரை வராமலே தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்களேன், அரைச்சி வழிச்சிட்டேன். அடுத்து முட்டைக்கோஸ் கூட்டு பண்ண போகிறேன். முட்டைக்கோஸ் கூட்டுக்கு இஞ்சி பூண்டு இடித்து வச்சுக்கிட்டேன். முட்டைக்கோஸை பொடிசாக கட் பண்ணி அதில் இந்த இஞ்சி பூண்டு போட்டு, இடித்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் கம்மியாக பண்ணுறதுனால கம்மியாக போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கணும். கூடவே பயத்தம்பருப்பு ஒரு கிண்ணத்தில் வச்சு நான் குக்கரில் விசில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி இந்த கூட்டுமே வந்து சப்பாத்தி, பூரி, இட்லிக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவுமே சூப்பராக இருக்குங்க. வெந்துருச்சு. இப்போ வேக வச்ச அந்த முட்டைக்கோசை நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறோம். அதோட கடைஞ்ச பயத்தம்பருப்பையும் அதில் சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்து கொத்தமல்லி தழை நிறையா போட்டு தேங்காய் பூ திருவி போட்டு தாளிக்க வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அந்த இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், அவ்வளோதான். சீரகம் கொஞ்சம் போட்டு தாளித்து கொட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுங்க. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்பாத்தி பொரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம் வச்சு முட்டைக்கோஸ் கூட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருக்கேன். இங்கே நிஜமாகவே நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், கருவேப்பிலையை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இதுமாதிரி துவையலாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா வேறு லெவலாக இருந்துச்சு. அதோட கொஞ்சம் முட்டைக்கோசையும் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், மறந்துடாதீங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள்.